சரியான சண்டை. ஏசப்பா என்ன படிச்சாங்கன்னு பார்த்தோம்னா 5 நாளும், அப்பனா 6வது நாளும் 7வது நாளும் என்ன படிச்சிருப்பாங்க? ஆமா, 6வது நாள் ஏசப்பா மனுஷங்களையும் மிருகங்களையும் படைச்சாங்க. 7வது நாள் ஏசப்பா டயர்டாய் ரெஸ்ட் எடுத்துட்டாங்களாம். ஆனா அந்த 2 மனுஷங்களும் ஒரு தப்பு பண்ணாங்களாம். அது என்ன தப்புன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்ணுல தன் சாயலே கொடுத்து ஒரு மனுஷனை படைச்சு அவனுக்கு ஆதாம்னு பெயர் வைக்கிறாங்க. அவன் தனிமையா அந்த கார்டன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய விலால் எலும்பை எடுத்து ஏவாள்னு சொல்லி ஒரு மனுஷிய படைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏசப்பாவை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்களாம். அவங்க அதை எப்படி படுத்தினாங்கன்னு பார்க்கலாமா? அந்த தோட்டத்துல எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாங்களாம். ஆனா அந்த தோட்டத்துல இருக்க நடுவுல இருக்கிற ஒரு ஜீவகனியை நீங்க இதை சாப்பிடக்கூடாது, நீங்க இதை சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாங்களாம். அந்த ஆதாமேவாலும் நாங்க சாப்பிட மாட்டோம் ஏசப்பான்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் சாத்தான் பாம்பு மூலமா ஏவாள் கிட்ட சொன்னாலாம், நீ இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்லா புத்திசாலியா மாறுவ, ஒரு 2 கண்களும் திறக்கப்படும் நிறைய சொன்னாங்களாம். உடனே அவளும் ஒரு ஆப்பிள படிச்சு சாப்பிடுறாளாம். அவளுக்கு உண்மையா கண்கள் திறக்கப்படுறாளாம். அவ மட்டும் சாப்பிட்டது இல்லாம ஆதாமுக்கு போய் கொடுத்துட்டாளாம். ஆதாமும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நாங்க வருதா, ஐயோ இது ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நம்ம சாப்பிட்டுட்டோமே சொல்லிட்டு அவங்க ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியிறாங்களாம். ஏசப்பா அவங்க கிட்ட ஆசையா பேச வராங்களாம். அவங்க ஆதாமேவாளு கத்திட்டு வர இவங்க 2 பேரும் ஓடி போறாங்களா ஏசப்பா கிட்ட. ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பழத்தை நாங்க சாப்பிட்டுட்டோம் ஏசப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். அவங்க ஏசப்பா ஆசையா படிச்ச அந்த மனுஷங்கள அந்த தோட்டத்தை விட்டே சபிச்சுட்டாங்களாம். இதுதான் அவங்க 2 பேரும் பண்ண முதல் பாவமா. இதுக்கப்புறம் தான் பாவம்னு ஒரு இதே வந்துச்சா. நம்மளும் நம்ம அப்பா அம்மா பேச்ச கீழ்படியாம நிறைய நம்ம எல்லாம் பண்றோம்ல தப்பு. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. சரி, பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.